கார்த்தி சார் பத்தி நிறைய இன்ட்ரடக்ஷன்ஸ் நிறைய இடங்களில் கொடுத்துருந்தாலும் எனக்கு எப்பவுமே பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிற ஒவ்வொரு லைன் என்ன அப்படின்னா, எந்த கேரக்டராக இருந்தாலும் சரி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர் இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி ரக்கடான ஒரு கேரக்டர் இருந்தாலும் சரி, ஃபைட் பண்ணுற ஒரு ஆக்ஷன் ஹீரோ இருந்தாலும் சரி, எனி திங் அவரோட ஸ்டைலில் அது ஒரு பர்ஃபெக்டாக ஒரு க்ளவ் மாதிரி ஃபிட் ஆகிடும் அதுக்குள்ள. அண்ட் ஒரு கன்வின்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. தட் வி ஹேவ் அ கனெக்ட் டுவர்ட்ஸ் அஸ். எஸ்ஜி சூரி சார் பேசும்போது சொன்னார், எந்த ஒரு ஃபில்டரும் இருக்காது அவர் பேசுகிறப்போ அப்படின்றாரு. அதே மாதிரி தான் அவர் நடிப்புலையும் பெருசாக ஒரு ஃபில்டர் ஒரு இன்ஹிபிஷன் எதுவுமே இல்லாமல் ஒரு வெரி ஃபைன் ஆக்டர் அப்படின்றத ஒவ்வொரு படத்துலையும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ சர்தார் டூ அப்படின்றப்போ அகேன் யூ ஆர் ஹேவிங் அ கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். கார்த்தி சார், ஒரு சில வார்த்தைகள் அபவுட் சர்தார் டூ ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சியோடு மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். Thank you so much, sir. Okay, so it's time for the photo session. எல்லாரும் ஃபோட்டோக்காக எழுந்து நின்றீங்க. அது நைஸ். உட்கார்ந்தவா ஒரே நிமிஷம் போட்டோ மட்டும் எடுத்துட்டோமா? விஜய் ப்ரோ சரிம்மா சார் சென்டர் சார் ஒரு நிமிஷம் நீ எதுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்படின்னா ரெண்டாவது பாகம் ரொம்ப வேறுபட்டது. ஒரு தனியான ஒரு ஸ்டாண்டர்ட் கதையாக இது போக போகுது அப்படின்ட்டு ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஷேர் பண்ணாரு. We'll see what he has to share for the press. திரும்ப அவர்களே அங்கோடு பேசுகிறேன்.